தேவனுடைய வசனத்தை கை கொள்கிற இருதயம் இருந்தா எதுக்காக? நாங்களும் நீங்களும் சத்தமா சொல்லுங்களேன். பிள்ளைகளாம் பெத்து தானே வச்சிருக்கீங்க, பேர பிள்ளையே வந்துடுச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நல்லா சொல்லுங்க. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கூட ஒரு வசனத்தை போட்டுங்க. பேர பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி என்னாலும் அவர்கள் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் உங்களுக்கு எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இருதயம் என்பது ரொம்ப 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 முக்கியம். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தினுடைய வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே உங்களை வற்புறுத்துகிற ஒரு காரியம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, மகளே மகனே, உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே. முதலாவது காரியம், இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அநேக சிறு பிள்ளைகளுக்கு இருதயம் லகுவா இருக்கும். புதிதாய் வருகிற விசுவாசிகளுக்கு, புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிறைய அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்வார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய விசுவாசம் ரொம்ப புதுசு. அவர்களுடைய இருதயம் இலகின இருதயம். நான் சொல்லுவேன், நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நம்ம துதிக்கிறதுக்கும் இப்போதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா, அதே போல நீ ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆன கிறிஸ்தவர்களுக்கும் புதிதாய் கர்த்தருக்குள்ளாக வந்து ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுல என்ன ஒரு இடைவெளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கும் அநேக வருஷங்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இருதயம் கடினப்பட்டு போகிற காரியம். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாம நம்ம இருக்கணும். கடினப்படக்கூடாது. கடினப்பட்டு வசனத்துக்காக கடினப்படுத்துகிற இருதயம். நான் சொல்றது உங்களுக்கு நான் புரியும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எவ்வளவு வசனம் வந்தாலும் நீங்கள் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட நாட்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒவ்வொரு வசனத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. எங்கள் சபையில் பாஸ்டர் இப்படி சொன்னாராக்கும், நான் இதை முயற்சி பண்ணணும், இதை நான் செய்யணும். நான் சொல்லுவோம், இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிற வாழ்க்கைக்கு காரணம், நம்முடைய உயர்வுக்கு காரணம் நீங்கள் இப்போ வசனத்தை கேட்டு நீங்கள் நடக்கிறதுக்காக இல்லை. நீங்கள் ஆதியில் கேட்ட வசனத்தை நீங்கள் அதில் உறுதியாக இருந்து அந்த உயர்வு தான் உங்களை இன்னும் நடத்துதே தவிர, உங்களை என்னையும் நடத்துதே தவிர, இப்போ நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம், இப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நாம கை கொள்கிறதுனால நம்ம வாழ்க்கை இல்லை. அதை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஏன் என்று சொல்லுவோமானால், ஒருவன் சிறுபிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிடில் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. இருதயத்தில் கடினமான இருதயத்தோடு கூட அல்ல. வேதத்தில் கண்டதெல்லாம் விசுவாசிக்கணும், கேட்டதெல்லாம் விசுவாசிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நீங்களும் என்னையும் உங்களையும் ஆராய்ந்து அறிவோமானால், நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நான் ஆண்டவருடைய வசனத்துக்காக நடுங்கினது, நான் பயந்தது, நான் ஒப்பு கொடுத்தது, நான் விசுவாசித்தது, நான் நம்பினது, நான் பெற்றுக்கொண்டுகிற காரியம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா என்பதை இந்த 2024 வருஷத்திலே முடிவிலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். இருதயம் கடினப்பட்டு போயிருந்தா, இயேசுவின் நாமத்தினால நான் இயேசு நாமத்தினாலே சொல்கிறேன், மகளே மகனே, கண்டதெல்லாம் விசுவாசிங்க. வேதத்தில் என்ன காண்கிறீர்களோ அவைகளெல்லாம் விசுவாசிங்க. எதை கேட்குறீங்களோ, சபையில் எதை கேட்கிறீர்களோ, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சில வேளை ஆண்டவர் உங்களோட கூட நேருக்கு நேராக பேசுவார். உண்மையான சபை நேருக்கு நேராக பேசுகிறது தான் சபை.
இந்த அம்மா ஒரு தவறு செய்கிறாங்களா, தம்பி ஒரு தவறு செய்கிறாரா, நேருக்கு நேராக பேசுவது தான் சபை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பிள்ளைகள் தவறு செய்தால் நேருக்கு நேராக பேசுகிறீங்களா, போனால் போதுன்னு விட்டுடுறீங்களா? எப்போனா போட்டோம், அது எக்கெடு கெட்டு போனால் போட்டோன்னு விட்டுறீங்களா? உடனே கண்டிப்பீங்க. உங்கள் பிள்ளை ஒரு சிறு குழந்தை அடுப்பு வச்சிருக்கிறீங்க, அங்கே போய் கையை வைக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுட்டா சுட்டுட்டு போய்ட்டுன்னு விட்டுருவீங்களா? அதை தொடக்கூடாது செல்லம், அது காயமாயிடும், கை கருகி போயிடும். ஒரு கிளாஸ் எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? அதோ இது நெருப்பு, இது சுட்டா கை கருகிடும், ஹாஸ்பிட்டல் போகணும், கட்டணும், 10 நாள் ஆறாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உன்னால் தூங்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்லுவேன், வசனத்துக்காக நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க சிஸ்டர் பிரதர். உங்களை வேதம் வாசிங்கன்னு வசனம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்திருக்கலாம், நீங்கள் இருதயத்தில் கடினப்படுத்தினது உண்டு. சபைக்கு நேரத்துக்கு கலந்து கொண்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வசனம் வந்திருக்கலாம். உங்கள் இருதயம் இன்றைக்கும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்தை வாசிங்கள் என்று உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலும் உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. சபையிலே விடுதலையோடு கூட கரங்களை தட்டி ஆராதனை பண்ணுங்க, வாயை திறங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி ஆடாதீங்க அப்படின்னு நம்ம வசனம் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோம்? நம்ம கடினப்படுத்துகிறோம், இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். இது சாதாரண காரியம், இன்னும் எத்தனையோ காரியம். வாய் பேசாதீங்க, ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்க, புருஷங்கிட்ட சண்டை போடாதீங்க, பிள்ளைகளை பக்தி உள்ளவர்களாக நடத்துங்க. நான் சொல்லுவேன், நான் எதையுமே நான் டைரெக்டாக சொல்லிடுறேன். நான் தான் சொல்கிறேன்ல, யார் என்ன கோச்சிக்கினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நிக்சன் தம்பிக்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையோடு கூட வந்து முதலாவது ஊருக்கு வந்தவொடனே பிள்ளையோடு மனைவியோடு கூட வந்து, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்காக ஜெபம் பண்ணாங்களே, என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே, என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நீங்கள் கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படி போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது எல்லாத்துக்கும் நம்ம இருதயம் கடினப்பட்டு போச்சு பாருங்க. நீங்கள் கிறிஸ்மஸுக்கு வர்றதுனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் நியூ இயருக்காக வர்றதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிற போது அதை நாம் நன்றி சொல்வது தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ விஷயங்களிலே நம்முடைய இருதயம், அதான் நான் சொல்லுவேன், இது ஆண்டவரே இதை இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அந்த தம்பிக்காக மாத்திரம் இல்லை, இது அநேகருக்காக நான் சொல்கிறேன். எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஈவுல, நல்ல ஈவுல கர்த்தரிடத்தில் எத்தனை பேர் கொண்டு வரீங்க? எத்தனை பேர் கொண்டு வரீங்க? எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. நீங்கள் கொண்டு வரதெல்லாம் என்னத்தை கொண்டு வரீங்க? பலவீனங்களை கொண்டு வரீங்க, சோதனைகளை கொண்டு வரீங்களே, அவமானங்களை கொண்டு வரீங்களே. உங்கள் நன்மையானதை கர்த்தருக்காக முதல் தரமான கனியை கொண்டு வரீங்களா? முதல் தரமான கனியை கொண்டு வரீங்களா? இருதயம் கடினம். சபை ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா கலந்து கொள்ள முடியாதுங்க, முடியவே முடியாது. ஆனால் நம்ம இருதயம் மாத்திரம் சபை ஆராதனையில் கலந்து கொள்ளணும் ஒரு இருதயம் இருந்ததுன்னு வச்சுங்க, எப்படியாவது நம்ம சபையில் வந்து உட்காந்து கர்த்தரை துதிப்போங்க. ஏங்க, இன்னைக்கு வயசான கிழவிங்களும் சரி, சின்ன மகள்களும் சரி, ஒரு ஃபோன் எடுத்தால் 1.5 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க. எத்தை தான் பார்க்குறாங்கன்னு தெரியாது. நீ குழம்பு வைக்கிறதையாவது பாரு, நீ எதையாவது பாரு, ஆனால் பார்க்குறியா இல்லையா? நான் எதுவும் தவறாக பார்க்குறதே இல்லை, நன்மையானதை பார்க்குறியா இல்லையா? நேரத்தை செலவழிதான். ஆனால் சபையில் வந்து ஆராதனை பண்ணி கர்த்தரை முழுமனம், ஏங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் ஆண்டவரும், நான் இல்லை, ஜனங்க இல்லை, நீங்களும் ஆண்டவரும் தாங்க. அப்போ நம்ம இருதயம் எவ்வளவா கடினப்பட்டு போச்சு பாருங்க. இந்த புதிய வருஷத்திலே கடந்து செல்கிற நாம் இருதயம் கடினப்படுத்தக்கூடாதுங்க. ஆண்டவர் இருதயம் கடினப்பட்டதுன்னா நம்ம வாழ்க்கை. நீங்கள் வாசியுங்கள், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம்
16, 18வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 16 18 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு நான் உனக்கு கொடுக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. எத்தனை அருமையான வசனம் பாருங்க. பிதாக்கள் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாம, உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலோ, என்ன சொல்லிக் கொள்ளாமலோ, என் சாமர்த்தியம், என் கையின் பலன், என் ஐஸ்வர்யம் எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாத. ஆமென். இன்னைக்கு என்னென்ன நம்ம கடினப்படுத்துகிறோம்? எங்கள் அம்மா எனக்கு வீடை எழுதி கொடுத்தாங்க, எங்கள் மாமனார் எனக்கு வீடு எழுதி கொடுத்தாரு, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன், நான் கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிக்கிறேன், எல்லாம் என் பலத்தினால தான். எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படி பேசி உன் இருதயத்தை நீ கடினப்படுத்த, இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் கூட என்னை தப்பாக நினைக்கலாம். இந்த ஆள் சின்ன சின்ன விஷயத்திலாம் லேண்டு வாங்கினேன் கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னு வாரம் சொல்கிறானே, சத்தியமாக ஒரு துளியும் எனக்கு பெருமை கிடையாது, யாருக்கும் நான் சொல்கிறது கிடையாது. இந்த சபைக்கு வருகிறவர்களுக்கு சாட்சியாக தான் சொல்கிறேன், யாருக்கும் தெரியவே தெரியாது. எனக்கே தெரியாது சில நேரங்களில் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம். ஏன்னா நான் இருதயத்தில் அதை பற்றி நினைக்கிறது கிடையாது, தெரியாது. அப்போ நான் எப்படி புகழ்ச்சியாக சொல்ல முடியும்? இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த காரியத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீங்க. நான் என் பலன், என் புருஷன் சம்பாரித்து வச்சாரு, என் பிள்ளைங்க சம்பாதிக்குதுங்க, என் பலத்தினால தான் ஓடுது, இதில் ஆண்டவர் என்ன? ஒருபோதும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க சிஸ்டர், பிரதர். நீ விசுவாசி, உன் கையினுடைய பிரயாசத்தில் எல்லாம் அவருக்கு நன்றி கூறி, அதை நன்றி கூறும்படி தான் ஆண்டவர் சொன்னாங்க, உன் முதல் அறுப்பினுடைய கனியை கொண்டு வந்து கர்த்தருக்காக கொடுங்கணும். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஏன் என்ன அழகாக சொல்லுது பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று என் சாமர்த்தியம், என் கையின் பலன், என் சாமர்த்தியம், என் கையின் பலன் தான் இதை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இட்ஸ் வெரி கேர்ஃபுல். சொல்லவே சொல்லாத. கர்த்தர் கொடுத்தார் சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் தாங்க கொடுத்தார். ஏன் உரிமையாக இந்த வார்த்தையை நான் சொன்னேன், அந்த தம்பி இங்கே வரணும், ஏன் அந்த குழந்தை இங்கே படைக்கணும் அப்படின்னு? கர்த்தர் கொடுத்தார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் கொடுத்தார் இல்லைங்களா? எனக்கு அருமையான தேவஜனம், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எல்லாவற்றிலும் நினைங்க. இருதயத்தை கடினப்படுத்தவே படுத்தாதீங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவர் தான் கொடுத்தார். நான் சாப்பிட்ற சாப்பாடு கர்த்தர், நான் உடுக்கிற உட கர்த்தர், என் பிள்ளைகள், என் வீடு வாசல், என் வாசலிலே பூத்து குலுங்குற பூக்கள், என் வாசலிலே கனி கர்த்தர் தான் கொடுத்தார். நான் சொல்லுவேன்,
இந்த பின்னாடி அந்த ஒரு கொய்யா காய் காய்ச்சதுங்க, பழம். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு காய் எடுத்து சாப்பிடுகிற போதும் நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, நன்றி சொல்லி சாப்பிட்டேன். நீங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் தெரியல, சிஸ்டர் வீட்டில் இருந்தால் தெரியல, அங்கே தூக்கி ஒரு போட்டால் அந்த சீத்தா மரம் ஒன்று வளர்ந்தது, அதை வெட்டி போட்டுட்டோம். வேணான்னு ஏங்க, நாங்கள் பழுப்பு சந்தில் வளர்ந்து போச்சு, அது வெட்டி போட்டுட்டோம். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது வரைக்கும் அதில் 3 இவ்வளோ பெரிய சீத்தாப்பழம். ஒவ்வொரு சீத்தாப்பழம் சாப்பிடுகிற போது நன்றி சொல்லி நான் சாப்பிட்டேன். அல்லேலூயா, ஆமென். அதே போல் அறுக்கிற நீங்கள் உங்களுக்கு வாழைப்பழத்தை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. நான் ஒவ்வொரு காயையும் நன்றி சொல்லி சாப்பிடு. எங்கே மூட்டை கட்டி எங்கே அழிவு போச்சுன்னு தெரியாது உங்களுக்கு. ஒவ்வொரு காயும் நன்றி சொல்லி, ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு பழத்தையும் நன்றி சொல்லி தான் சாப்பிட்றேன். நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப உத்தமன் நான் சொல்லலைங்க. எனக்கு இருக்கிற சில நல்ல காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் இருதயத்தை நான் இன்னுமைக்கு நான் கடினப்படுத்தவே இல்லை. எல்லாவற்றிலும் நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரை. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருங்க. எல்லாவற்றிற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எஸ்தரம்மா அதிர்ஷ்டம் சுட்டி எடுத்து வந்து கொடுத்தாங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளை பலப்படுத்தி கொடுத்தீங்களா, ஸ்தோத்திரம், நன்றி, ஆமென், அல்லேலூயா. எங்கள் அக்கா எப்பவுமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த சூழ்நிலை சரியில்லாதனால எங்கள் அக்கா கொடுக்கல, இந்த அம்மா கொடுத்தாங்க. ஏதோ வகையில் நம்மளை ஆண்டவர் போஷிக்கிற சின்ன விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? இல்லை, நன்றி, கர்த்தர் கொடுத்தார், ஆமென், அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார் என்பதை எச்சரிக்கையாக இருங்கப்பா, எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, கடினப்படுத்தாதீங்க. கர்த்தர் தான் கொடுத்தார்னு நினைங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுத்தார், ஆமென், அல்லேலூயா. யார் கொடுத்தா? ஆமென், ஆண்டவர் தான் கொடுத்தார். இதோ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்லாம் என் பலன், என் ஐஸ்வர்யம், எங்கள் அப்பா சம்பாதிச்சதுன்னு சொல்லுவான். ஆனால் நீ யாரு? நீங்கள் யாரு? விசுவாசி. எங்க இதுதாங்க விசுவாசி. அவன் தன் கை பலத்தினாலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஐஸ்வர்யமான் சொல்கிறான். நீ ஏழையா இருந்து ஒரு குறிப்பிட்ட வருமானம், ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம், ஒரு குறிப்பிட்ட சின்ன வீடு நீ கட்டுகிற போது நீ யார் வந்தது சொல்றா? யார் கொடுத்தான்னு சொல்றா? அதுக்குத்தான் உங்களுக்கும் எனக்கும் பேர் என்னது? நீங்க என்னவோ நினைக்கிறீங்க. அதுக்கு தாங்க உங்களுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்தாருன்னு நீ நம்பிக்கையா அறிக்கையிடலையா? அதுதாங்க விசுவாசம். உலகத்துல கோடான கோடி கணக்கில் வச்சிருக்கிறான். நான் சொல்லுவேன், அவன் வீட்டுக்கு நாய்க்கு கட்டுற வீடு கூட நமக்கு இல்லை, ஆமென். அவன் வீட்டுக்கு நாய்க்கு ஒரு வீடை கட்டி வச்சிருக்கிறான் பங்களாவில். அந்த நாய்க்கு கொடுக்கிற வீடு கூட எனக்கு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன்? கர்த்தர் எனக்கு விசுவாசமாய் இந்த சின்ன வீட்டை கொடுத்திருக்கிறார், நன்றி. அவன் சொல்லலை, நான் சொல்ல. அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அவிசுவாசி, நான் யாரு? ஆமென். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 95வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 95வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும், வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தயவு கூர்ந்து உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நீ சிறு பிள்ளையா இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், உங்க இருதயத்தை மாத்திரம் நீ கடினப்படுத்தாத. உனக்கு வருகிற வார்த்தை நல்லதை மாத்திரம் எடுத்துக்காத. நீ கஷ்டப்பட வேண்டிய, கர்த்தருக்காக கஷ்டப்படுகிற வேண்டிய வார்த்தையை நீ எடுத்துக்கணும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அதுக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்காக இதை செய்யுங்க,
கர்த்தருக்காக துதி பண்ணுங்க, கர்த்தருக்காக சுபாவத்தை மாற்றுங்க, மறுரூபம் மாற்றுங்க. அப்படின்னா உங்கள் முகங்கள்லாம் எப்படி பார்க்கணும்? அப்போ தான் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சு உங்கள் வீட்டு வாசலில் மாட்டணும். உங்கள் முகங்களை எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ 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 ஐயோ, ஏன் நம்ம இன்னைக்கு வந்தோம்? ஏன் இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம்? இந்த ஆள் பெரிய இதுவாக்கும். நான் சொல்லுவேன், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க இவர் என்ன திட்டுறாருன்னு, அப்படிலாம் சேர்த்து நம்ம எல்லாரையும் சேர்த்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் திட்டல, நான் பேசலை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காரியத்தை, தம்பியோட காரியத்தை நான் பேசணும்னு தடுக்கப்பட்டேன் என் ஆவியில். ஆனாலும் கர்த்தர் ஆமாம் கொண்டு வந்தார். நான் அதுபோல் ஒவ்வொரு நாளும் உங்களை அழகாக பேசி பக்குவமா, நீங்கள் நல்லவங்க, உங்களை போல் யாருமே இல்லை, நீங்கள் என்ன பாரு விசுவாசம், சோத்திரம், உங்கள் பொறுமை என்ன அப்படின்னு சொல்லணும் தான், உங்களை ஏமாத்தணும்னு தான் வரேன். ஆனால் கர்த்தர் என்னை அப்படி ஆவியானவர் விடுறதே இல்லை. ஐயா, நம்ம சபையில் 10 போனாலும் அது முத்தா பரலோகம் போகணும். பரலோகத்துக்கு தான் சபை. இன்னைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு பாத்ரூம் போனோம், நாளைக்கு செத்து போனோன்றதுக்காக சபை இல்லை. ஆமென். பரலோகத்தில் நல்ல சாட்சியோடு கூட என் பிள்ளைகள் வரும்படியாக, அதுக்கு தான் கர்த்தருடைய சபை. ஆமென். நான் சொல்லுவேன், உன் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. வசனத்தை கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்கள் ஐயா என்னென்ன சொல்லாரோ நான் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், இன்றைக்கும் நான் சொல்லுவேன். நான் டிவியில் போட்டு பார்ப்பேன், செய்தியை கேட்பேன். எந்த வசனங்கள் சொன்னாலும் அதன்படி என் இருதயத்தை லகுவாக மாற்ற அறிந்து இருக்கிறேன், இன்னும் அறியணும். ஆமென். அப்படி நீங்கள் இவர் தானே, அங்கே ஒரு 10 பேர் தானே இருக்கிறாங்க, இவன் வார்த்தை என்ன கேட்கணும்? இவர் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிறாரு, அந்த கோட்டு சுட்டு போட்டுக்கிறாரு, அந்த பாஸ்டர்னா நான் கேட்பேன். காரில் வர பாஸ்டர்னா பரவாயில்ல, ஒரு 5000 பேர் விசுவாசிக்கிற ஒரு சபையாக இருக்கிறவன் சொன்னால் நான் கேட்பேன். 5 பேரும் 10 பேரும் 15 பேரும் 50 பேரும் இருக்கிற சபை ஆளு சொன்னால் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கடினப்படுத்தாதீங்க சிஸ்டர். அப்படியே சிறு புள்ள போல கேளுங்க, சிறு புள்ள போல நடங்க. நான் அடிக்கடி சொல்வது போல, நம்ம வாழ்ந்தாலும் போனாலும் விசுவாசத்தோடு கூட எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் நம்ம எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி ஓட்டத்தை முடிக்கணும். ஆமென். நம்ம விசுவாசம் ஓட்டம் எப்படின்னா, நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம முடிக்கணும். சும்மா எல்லாரும் ஓடுறாங்க, அவங்க கூட ஓடுறதல்ல. தயவுசெய்து உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் கடினப்படுத்தவே படுத்தாதீங்க. வசனம் கடினமாக இருக்கலாம், வசனம் கடினமாக இருக்கலாம். என்னென்னவோ சபையில் சில காரியங்களில் ஜனங்கள் கடினப்படுத்தவே மாட்டாங்க. உங்களுக்கு அந்த கடினப்படுத்துகிற வசனம்லாம் உங்களுக்கு வரவே இல்லை. அப்படியே நான் சபைக்கு போகிறேன், நல்லா மினுக்காக வருவாங்க, ஒரு கம்மல் போடுவாங்க, ஒரு செயின் போட்டு நல்லா வருவாங்க. திடீர்னு நாம் ஆலயம் கட்டப்பட வேண்டும், கர்த்தர் பேசுகிறார், உங்கள் காதணிகளை அணிந்து காணிக்கையாய் போடுவீர்கள், போட்டு போயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது அப்போதான் புருஷன் வாங்கி கொடுத்த காதணி இருக்கும். இப்படி சொன்னதுனாலே நிறைய பேர் இந்த சபையை விட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? இந்த சபை கட்டுவதுக்கும் உனக்கும் ஒரு செங்கல் கூட சம்பந்தம் இல்லை. என் இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஆவியானுடைய இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீ எந்த கஷ்டமும் படலை, எந்த காணிக்கையும் நீ கொடுக்கல, எந்த கல்லையும் நீ எடுத்து வைக்கல, எந்த மண்ணையும் எடுக்கல, எந்த பெருசா ஐயா இந்த சபை கட்டுவதற்காக நான் 50,000 ரூபாய் நான் கண்ணு மணி போல சேர்த்து வச்சேன், சபை கட்டுங்க ஐயா அப்படின்னு நீங்க கொடுக்கல. ஆனா இப்படி கட்டப்பட்ட சபையில ஜபத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆவியானவர் உங்களிடத்துல கேட்கிறார். இதை சொன்னதுனால நிறைய பேர் போயிட்டாங்க. நம்மளை வெக்கப்படுத்துறான் பத்தியா இந்த ஆளு, நம்ம ஒண்ணுமே கொடுக்கலையா? அந்த கொடுக்கல என்ற காரியம்தான் அவர்கள் இருதயத்தில் கடினப்பட்டதை தவிர, ஐயா நீ எதுவுமே கொடுக்கல, நீ தாராளமாக ஜெபம் பண்ணு, நீ துதி, கர்த்தர் பாஸ்டிங் ப்ரேயர் வா,
கர்த்தரை நீ 24 நாள் தனியாக இருக்கும், நீ மனபாரப்படுகிற போது இங்கே வந்து லைட்டை போட்டுன்னு ஃபேனை போட்டுன்னு அழுகையோட கர்த்தரை துதிய, அதெல்லாம் இருதயத்தில் ஏறலை. நம்ம கட்டாத சபையில் வந்து துதிங்க, ஆராதிங்க, 24 நாள் கண்ணீர் விடுங்க, ஜெபம் பண்ணுங்க, உரிமையாக சொல்கிறானே அந்த பிரதர், அது இருதயம் கடினப்பட்டு போச்சு. எதுக்கு லகுவாக இருக்குதுன்னா, ஒன்றுமே தரையாக்க அந்த ஆள் இப்படி சொல்கிறான், அந்த சபைக்கு நான் போக மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் சபையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் உங்கள் இருதயத்தை லகுவாக்கி நீங்கள் கொள்ளுங்க, லகுவாக்கி கொள்ளுங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ கொடுத்துருக்குறாங்க ஆண்டவருக்காக. எத்தனையோ பேர் கர்த்தர் வார்த்தை வருகிற போது அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. பேதுரு நீங்க கவனிங்க, ஆண்டவரே நீரானால் நடம். ஒரு சாதாரண மனுஷன், கடலுடைய ஆழங்கள் அறிந்தவன், கடலுடைய ஆபத்தை அறிந்தவன், மீனவன், பொல்லாப்பை அறிந்தவன், வேதனையை அறிந்தவன், கடலுடைய பயங்கரங்களை அறிந்தவன், வல்லமையை அறிந்தவன். அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் கடல் மேலே நடக்கணும், நீரானால் நான் நடக்கணும் ஆண்டவரே, நட. நான் சொல்லுவேன், அவன் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயம் கடினப்படாமல் இருந்தால் கடல் மேலே நடக்கிற காரியம்னாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். ஆமென். சின்ன புள்ள போல விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு, சின்ன போல அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் விட்டு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ விழுவான், தீங்கிலே விழுவான். எப்போதும் பயந்து இருக்கிறவன் யாரு? பாக்கியவான், பாக்கியவான். நீங்க இந்த வசனத்துக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் பயந்து இருந்தீங்கன்னா நீ பாக்கியவானா இருப்பா. உன் பிள்ளைகள் பாக்கியவானா இருக்கும், உன் பேர பிள்ளைகள் பாக்கியவானா இருக்கும், உன் குடும்பம் பாக்கியவானா இருக்கும், உன் வீடு பாக்கியமா இருக்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆனால் தன் இருதயத்தை கடினப்படுத்துறவன் எங்க விழுவான்? தீங்கில விழுந்து விடுவான், தீங்கில விழுந்துருவான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வசனத்துக்கு இருதயத்தை கடினப்படுத்துறவன் நிச்சயமா தீங்கில விழுந்துருவான், தீமையில விழுந்துருவான். குடும்பம் தீமையில விழும், பிள்ளைகள் தீமையில விழும், வரப்போகிற உறவுகள் தீமையில விழும், கையின் பிரயாசங்கள் தீமையிலே விழும், உடல் சுகங்கள் பலவீனங்கள் தீமையிலே விழப்படும். ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அதற்கு நீ கீழ்ப்படிவானால், உன் இருதயத்தை லகுவா வச்சிருப்பாயானால், நான் சொல்லுவேன் நீ பாக்கியவதியாய் பாக்கியவானா நீ இருப்பா. ஆமென், அல்லேலூயா. இதுக்கு மேலே என்னால் இது விளக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. தயவு செய்து இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், எந்த வசனமானாலும் சொல்கிறவங்க யாருன்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் அதுதான் சொன்னார். நீங்கள் ஆட்களுடைய பிரகாரம் நீங்கள் நிர்ணயிக்கிறீங்களே, நான் ஏழ்மையில் வந்ததுனால, நான் தாழ்மையில் வந்ததுனால என் வசனத்துக்கு உங்களால் கீழ்ப்பட முடியல இல்லையா? கர்த்தர் கேட்குறாரு. ஆட்களை கொண்டு நியாயம் தீர்க்காதீங்க, வார்த்தையின்படி நியாயம் தீருங்க. நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீங்க இது குறைவுள்ள சபை, வசனத்துக்கு குறைவில்லை. வசனத்துக்கு எந்த நாளாவது உங்களுக்கு குறைவு இருந்ததா? இல்லவே இல்லை. நினைக்காதீங்க பெரிய ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இருக்கிறது தான் சபை, நீங்கள் நினைக்காதீங்க தயவுசெய்து. வசனம் இருக்கிறது தான் சபை, வசனம் இருக்கிறது தான் சபை. பிழைப்பு உலகத்தினுடைய பிழைப்புக்காக நடத்தப்படுகிறது சபை அல்ல, உன்னதத்தினுடைய பிழைப்புக்காக தான் சபை. உலகத்தில் எத்தனை பேர் பாஸ்டர் இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அப்போ மற்றவங்களாம் சாப்பிட்றாங்க, உடுத்துறாங்க, காரில் போகிறாங்க, பங்களாவில் வீட்டில் வசிக்கிறாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, உடுக்கிறதுக்கு பாஸ்டர் தொழில் தேவையில்லை. ஆமென். உலகத்தில் எத்தனையோ தொழில் இருக்குது, பாஸ்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பிழைப்புக்காக சபை இல்லை, நம்முடைய ஆத்மாவுடைய பிழைப்புக்காகத்தான் சபை நடத்தப்பட வேண்டும்.
எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு விசை கூட உன்னை நீ புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போகிற உங்களை இயேசுவின் நாமத்தினால என்னையும் நான் கேட்கிறேன், வசனத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்துருங்க, பயந்துருங்க. நல்லா பாக்கியவானா இருப்பீங்க, பாக்கியவானா இருப்பீங்க. நான் சொல்லுவீங்க, வந்தவங்களெல்லாம் வசனத்தை கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக சமாதானமாக இருந்திருப்பாங்க. கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி வசனத்தை சொல்கிறோம், நேரடியாக சொல்கிறோம். மகளே, நீ நீ எந்த சொத்தையும் இங்கே சம்பாரிச்சிட்டு வரல, யாரோ சம்பாரிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. உன் வீட்டை நீட்டாக வச்சுக்கோ, உறவுகளை மதி, உறவுகளை காயப்படுத்தாத. அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க, அவங்கள கண்ணீரோடு நடத்தாத, நல்லா வச்சிரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அந்த வசனத்தெல்லாம் கேட்டிருந்தா குடும்பம் சமாதானமாக இருக்குமா இல்லையா? கேட்கல. அதனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, தீங்கில் தான் விழுவும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்கள் வசனத்துக்கு கடினப்படுத்தாதீங்க. வசனம் அது ஒரு பெரிய வானத்திலிருந்து யார் கொண்டு வருவா, சமுத்திரத்துலேருந்து யார் கொண்டு வருவாங்கன்னு கிடையாது. அது ரொம்ப லகுவுங்க, செய்யறதுக்கு ரொம்ப லகுவுங்க, ரொம்ப லகுவு. ஆண்டவருடைய வசனத்தை ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்லா இருப்போம், பாக்கியவதியாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இந்த புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து போகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, ரெண்டாவது காரியம் நான் கடந்து போகிறேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 21-22 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 21-22 வசனம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடு இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புதிய திராட்சரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான், வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டுப்போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, இந்த புதிய வருஷத்துல நீ கடந்து போகிறா. நான் சொல்லுவேன், இன்றைக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நான் என்னையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் அநேக விஷயத்தில் இருதலை கடினப்படுத்தியிருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், இந்த புதிய வருஷத்தில் புதிய துருத்தி போல, புதிய திராட்சரசம் போல நீங்கள் மணக்கணும். உங்கள் வார்த்தைகள் மாறணும், உங்கள் வாழ்க்கைகள் மாறணும், மன்னிக்கிறவங்களை மன்னிக்கணும். நீங்கள் எப்பவும் போல உங்கள் ஜென்ம சுபாவம், உங்கள் பழைய துருத்திலே இருக்காதீங்க. பழைய துருத்தி, பழைய ஜென்ம சுபாவம் அதோடு கூட நாம் இருக்கக்கூடாது. ஒரு புதிய சுபாவம் நீங்கள் அறியத்தக்கதாக, மற்றவர்கள் அறியத்தக்கதாக நீங்கள் முதல்ல அறியணும். எனக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குப்பா. பழைய துருத்தியோடு கூட அல்ல, ஒரு புதிய துருத்தியிலே பிழிந்து வைக்கப்பட்ட புதிய ரசமாக, மணக்கிறதாக, ருசி உள்ளதாக நீங்கள் மாறணும். 2வது வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 27:13 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கணும். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் உள்ள வசனம். நானோ ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் போனால் நான் என்னதான் ஆயிருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். இந்த வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை காண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். சில நேரங்களில் ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்க, சில நேரங்களில் ரொம்ப பாரப்படுறீங்க, சில பலவீனங்களில் ரொம்ப பாடப்படுறீங்க. உங்களுக்கு இருக்கிற உறவுகள்னாலே, கணவன்னாலே, பிள்ளைகளினாலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய மருமகள்னாலே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனாலும் இங்கே சில காரியங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் நான் நன்மையானவைகளை காண்பேன் என்று விசுவாசியாமல் போனால் நான் ஜீவனுள்ள தேசத்தில், ஜீவனுள்ளோர் தேசத்திலே
நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாமல் போனால் கெட்டு போயிருப்பேன். ஜீவனுள்ள ஒரு தேசம் இது எங்க வாங்க வரமாட்டேன்னு பாருங்க. இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இந்த பூலோகத்திலே நீ கட்டுவா, நீ நட்டுவா, நீ இது பண்ணுவானா, இந்த பரலோகத்தை குறித்த விசுவாசமே இல்லாம இருக்கிறீங்க. ஒரு நாள் என் வாழ்க்கை இந்த இடத்துல முடிய போது என்கிறத அதை நீங்க நினைக்கிறீங்களா? அதை நினைக்கிறதே இல்லை நீங்க. அதுதான் உங்களுக்கு நமக்கு பெரிய தப்பு. ஏன் பரலோக சிந்தை வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பரலோகம் இருக்குது என்பது உங்களுக்கு இல்லை. அதுதாங்க சிஸ்டர் பிரதர், நமக்கு இந்த விசுவாசம்தான் ஆண்டோடைய. நான் மறுபடியும் ரெண்டாவது நான் சொல்கிறேன், விசுவாசம் என்பது பரலோகத்தை குறித்து தான விசுவாசம். இந்த பூலோகத்தில் நான் கொஞ்சமாக வாழ்ந்தாலும் நிறைவாக வாழ்ந்தாலும் நான் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்கிறேன் என்பது விசுவாசம். இரண்டாவது என்ன விசுவாசம்? நாம் ஏன் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறோம் என்றால், காணப்படாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்படி தானுங்க? அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? ஜீவனற்ற உலகத்தை பார்க்குறீங்க. நீங்கள் நாம் எது ஜீவன் உள்ளதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் சொல்கிறார் ஜீவன் உள்ளோர் தேசம் என்பது வேற. ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறார்னா, 30, 40, 50, 60, 100 நீ 110 வருஷம் உயிரோடு கூட இருந்தாலும் இது ஜீவனுள்ள தேசம் உங்களுக்கு எனக்கும் இல்லை. ஜீவன் உள்ளவரே இங்க இல்ல. ஜீவன் உள்ளவர் யாரும் இல்ல. ஒரு அருமையான தலைவர் ஐயா 92 வயசுல மரணம் ஆயிட்டாரு, மன்மோகன் சிங் ஐயா, தெரியுங்களா? ஜீவனுள்ளோர் தேசம் இது இல்லை. எத்தனை பெரிய பதவியில இருந்தாலும், எத்தனை நல்லவர்களாக இருந்தாலும், ஜீவனுள்ளோர் தேசம் என்பது அங்கதான் நமக்கு. அழகா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன். ஆமென், அல்லேலூயா. இங்க நீங்க நன்மையை காணலாம், அல்லது சில காரியங்கள் ஏற்ற இறக்கத்தை காணலாம். நன்மையை மாத்திரமே நீங்களும் நானும் காணப்போகிற இடம் எது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென், அல்லேலூயா. நீங்க முற்றிலுமா நீங்களும் நானும் நன்மையை காணப்போகிற தேசம். அல்லேலூயா. கலர் கலரா ட்ரெஸ் போட்டுன்னு வந்தா போதாது. கோல்டா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுன்னு வந்தா போதாது. வசனத்தில் கவனிக்கணும், சரியா? ஸ்தோத்திரம். கர்த்தர் ட்ரெஸ்ஸை குத்துறதுக்காக ஸ்தோத்திரம். முகத்தை பாருங்களேன். இப்போ பாருங்க, அட்வைஸ் பண்ண அந்த முகத்தை பாருங்க, அப்படியே அப்படியே கடினமாக இருக்கும். இதே வேற என்ன கோல்டா, இதே வேற பாஸ்லாம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் கோல்டா, சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்க, எப்படி அப்படி சொல்லுவாங்க. அப்போ கோல்டாக ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த பிரதர் எப்பவுமே, எங்க அங்கிள் எப்பவுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா, ட்ரெஸ்ஸையும் பார்க்க மாட்டாரு, ஜடையும் பார்க்க மாட்டேன்றாரு, எதையுமே பார்த்து பாராட்ட மாட்டேன். எதை தான் பார்க்குறாருன்னா, நீ துதிக்கிறியா, நீ ஆராதிக்கிறியா, நீ வாயை திறக்கிறியா, வசனம் அதையே சொல்லினுக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிளிப்கார்ட்டில் எங்கள் ஆயா புக் பண்ணி கொடுத்துக்கிறாங்க, எங்கள் ஆச்சி. எங்கள் மாமா பார்த்து பார்த்து புக் பண்ணுறாரு, எல்லாத்தையும் பார்த்து நல்லா புக் பண்ணுறாரு. அவர் இன்னத்தான் புக் பண்ணல, எங்க புக்கிங்கில் இருக்கிறாரு தெரியல. அவர் ஆண்டவர் ஆவியானவர் மேலே மேலே எதையும் பார்க்கறது கிடையாது. உள்ளான உணர்வு அதை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான தேவனே, நன்மையே நான் காணப்போகிறேன். அப்படி நான் நினைக்கலன்னா நான் கெட்டு போயிட்டு இருப்பேன். ஆமென். அழகான வசனங்க. இதை வச்சு நிறைய பிரசங்கம் பண்ணலாம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மை. நான் மறுபடியும் விளக்குறேன். இங்கே நன்மை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். நன்மை ஒரு நாள் நன்மை இருக்கலாம், ஒரு நாள் கஷ்டம் இருக்கலாம் நமக்கு. ஆனால் நன்மையே உங்களுக்காக இருக்கிற தேசம் ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசம் மாத்திரம் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்பேன்? கெட்டு போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஜீவனுள்ள தேசத்தில் நான் நன்மையை அது என்னவோப்பா எஸ்தரமா கேட்ட சொல்லுவாங்க. என்னவோ அந்த சொல்லு, நன்மையா பரலோகமா இதுவா இங்கே இருக்கிறதுக்கு சொல்லுங்க. இப்போ வாழப்போட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க. ஜீவனுள்ள ஒரு தேசமா, பரலோகமா, தேவ தூதர்களா, மகிமையான வஸ்திரமா,
இதை பத்தியே பேசுனுங்கிற. இப்போ வாடுது, இப்போ மத்தியானத்துக்கு சோறு இல்லை, அதை சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு நாள் நமக்கு நன்மையா சந்தோஷமா இருக்கும், மறுநாள் சில ஏற்ற இறக்கங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனால் ஜீவனுள்ளோர் தேசத்திலே மகிமையா என்றென்றைக்கும் நீ நன்மையை தவிர வேற ஒன்றுத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க காண முடியாது. ஆமென், அல்லேலூயா. நன்மையை மாத்திரம், அந்த விசுவாசம் மாத்திரம் எனக்கு இல்லைன்னா நான் என்ன போயிருப்பேன்? கெட்டு போயிட்டு இருப்பேன். அப்போ அந்த விசுவாசம் இல்லாதெல்லாம் எப்படி போயிடுவான்? கெட்டு போயிடுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். அப்போ நான் ரெண்டாவது ஒரு காரியத்தை வற்புறுத்த விரும்புகிறேன். நாம் வைத்திருக்கிற, தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் கெட்டு போகாம பார்த்து கொள்ளணும். ஆமென். விசுவாசம் அநேகருக்கு கெட்டு போச்சுங்க. அநேகருக்கு விசுவாசம் கெட்டு போச்சு. எதனா ஒன்று, ஒரு பலவீனனா குறைவுனா உன் கண்ணீரை எங்கெங்கயோ, சில பேர்லாம் பாருங்க, அநேகரை நீங்க கவனிங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே நம்ம எதனா கேட்டேன்னு வச்சிங்களேன், ஏம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அரை மணி நேரம் கூட, தயவுசெய்து தவறாக நினைக்காதீங்க, அரை மணி நேரம் கூட நீங்கள் பேசலாம். இல்லை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக, அம்மா சிஸ்டர்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சிஸ்டர் கேட்டாங்கன்னா, அது ஏன் சிஸ்டர் சொல்லுவீங்க, உட்காருங்க சர்ச்சு வாசல்ல ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தரிடத்தில் சொல்கிறீங்களா விசுவாசமா? உண்மையான உங்கள் விசுவாசம் கெட்டு போகலைன்னா நீ யாருக்கிட்ட அதிகமாக சொல்லுவா, யாருக்கிட்ட அதிகமாக கத்துவா, யாருக்கிட்ட அதிகமாக கண்ணீர் விடுவா, யாருடைய பாதத்தில் அதிகமாக படுத்திருப்பா அப்படின்னா, உன் விசுவாசம் மாத்திரம் கெட்டு போகாமல் இருந்ததுன்னா கர்த்தருடைய பாதத்தை தான் நீ அதிகமாக பற்றி கொண்டிருப்பா. அந்த பாதத்தில் தான் நீ கண்ணீரை வடிப்பா. அந்த அவர்கிட்ட தான் நீ பேசுவா, அவர்கிட்ட தான் சொல்லுவா. அதுதான் விசுவாசம். உலகத்தினுடைய விசுவாசம்லாம் எதையாவது ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சாதான் விசுவாசம். அதுக்கு அலங்காரம் பண்ணி சந்தனம் போட்டு மாலை போட்டு பூ போட்டு பாலை ஊற்றி, அதுதான் உலகத்தினுடைய விசுவாசம். ஆனால் உங்களுடைய என்னுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணப்படாத இருக்கிற ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்வது தான் விசுவாசம். அதை விட என்ன விசுவாசம் கேட்டிங்கன்னா, நீ கண்ணீரோடு கூட கூப்பிடுகிற போது ஆண்டவர் உன் குரலை கேட்கிறார் என்பது விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. உன்னை விடுவிக்கிறார் என்கிறது விசுவாசம், உன்னை பலப்படுத்துகிறார் என்கிறது விசுவாசம், உன்னை சுகப்படுத்துகிறார் என்பது விசுவாசம், நீ நல்ல நாளை காணுவாய் என்பது விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களிடத்திலிருந்து ஒரு நாளும் கெட்டு போகவே கூடாது, கெட்டு போகவே கூடாது. எது கெட்டு போனாலும் சரி, உங்க விசுவாசம் மாத்திரம் கெட்டு போகக்கூடாது. உன் கண்ணு கெட்டு போகலாம், உன் சரீரம் கெட்டு போகலாம், உன் மாமிசம் கெட்டு போகலாம். அதான் அந்த மனுஷன் சொல்றாரு, மாமிசெல்லாம் அழுகி போனாலும் என் எலும்புகளிலிருந்து என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். இந்த நம்பிக்கை மாத்திரம் என்ன சொல்லுங்க, வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஆமென். வாரம் வாரம் யோபுவை பத்தி பேசுறோம், வசனம் வருதா பத்தியா? வெட்கப்படுத்தவே படுத்தாதுன்னு வசனம் வாயிலிருந்து வருதா பத்தியா? வருதா பத்தியா? நீங்களும் படிக்கிறது இல்லை, சொல்றதையும் கேட்கறது இல்லை. அர்த்தம் அதான். இன்னொரு வாட்டியும் சொல்றேன், என் மாமிசம் முதலாய் அழுகி போனாலும் என் எலும்புகளிலிருந்து நான் என் ஆண்டவரை பார்ப்பேன். மற்ற கண்களினால், அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களே அவைகளை காணும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் என்ன? சத்தமா சொல்லுங்களேன். வெட்கப்படுத்தவே படுத்த. எனக்கு அருமையான ஆண்டவர்களே, மறுபடியும் உங்களை கையெடுத்து நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் விசுவாசம் கெட்டு போகாமல் பார்த்துக்குங்க. முதலாவது என்ன 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 இருக்கணும்? இருதயம் கடினப்பட்டு போகாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. புதிய வருஷத்தில் போகிற நீங்களும் நானும் இருதயம் கடினப்படாமல் பார்த்துக்குங்க. ரெண்டாவது, விசுவாசம் ஏற்கனவே கெட்டு போச்சு. ஆமென். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூடு பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சூடு பண்ணுங்க, நல்லா கொதிக்க வைங்க. இதான் ரொம்ப கொதிக்க வைக்கிறார் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு. வேற என்ன வழி கிடையாது. சொல்லுவேன், அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தவே படுத்தாது. உங்கள் விசுவாசம் கெட்டு போகாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. யோவான் 3வது அதிகாரம்
15 வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம். நான் வசனத்தை கொடுத்துட்டு நான் கடந்து செல்றேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய முன்னாடி வாசித்தீங்க பாத்தீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம, அல்லேலூயா, கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்தருளி உலகத்திலே இவ்வளவாக அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமானது கெட்டு போகாம இருக்கிறது தான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் விசுவாசம், நம்முடைய விசுவாசம், தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் கெட்டு போகாமல் இருக்கவே மனுஷகுமாரன் நமக்காக வந்தார். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கா அந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். அவன் கெட்டு போக மாட்டான். அவன் கெட்டு போக மாட்டான். ஒருவேளை அவன் குறைவுள்ளவனா இருக்கலாம், ஒருவேளை அவன் பலவீனனா இருக்கலாம், ஒருவேளை அவன் சின்ன வீட்டில் வசிக்கிறவனா இருக்கலாம். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கெட்டு போகாதவன். ஆமென். நீங்கள் சிஸ்டர் பிரதர் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அதிகமாக ஆசீர்வாதம் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறான், கொஞ்சமாக குறைவில் இருக்கிறவங்களாம் கெட்டு போயிருக்கிறான். தயவு செய்து நீங்கள் தப்பான அர்த்தம் கொள்ளாதீங்க. தப்பான அர்த்தம் கொள்ளாதீங்க. அநேக ஐஸ்வர்யம் வீடு வாசல் வச்சிருக்கிறவன் கெட்டு போனவனாக இருக்கலாம். சாதாரண குடிசை. நம்ம என்ன நினைக்கிறா, தரித்திரண்டா, அது விளங்காது. அதுக்கு அந்த குடிசைய, அதுக்கு அந்த 12,000 தான் சம்பளம். என் சம்பளம் இன்னைக்கு பார் 60,000 70,000. ஏன்? அது தரித்திரம் முடிச்சுதியா? அதுல தரித்திரத்து குடும்பம் அப்படியே தான் இருக்கும். தயவு செய்து உன் இருதயத்தில் அப்படி நினைக்காத. ஆனால் யார் கெட்டு போயிருக்கிறாங்க என்றதை மாத்திரம் நீங்கள் நிதானிக்கணும். நீ எத்தனை குறைவுள்ளவளாக இருக்காலாம், உன் விசுவாசம் மாட்டம் கெட்டு போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீ நினைக்காதீங்க நல்ல ஐஸ்வர்யம் வீடு வாசல்லாம் நான் கெட்டு போகாமல் இருக்கிறேன், அது ஆண்டவரை அல்லேலூயா போடுது, துதி போடுது, எல்லாம் போடுது, அது இன்னும் அந்த தரிசனம் தான். அதுக்கு இன்னும் அதுக்கு 100 நாள் வேலை தான். அது வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கா போகிறதில்ல. நான் சொல்லுவேன், நீ 100 நாள் வேலையாவது செய், ரேஷன் அரிசியாவது சாப்பிடு, உன் விசுவாசம் மாத்திரம் கெட்டு போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. அதே வேளையில் நீ நல்லா ஆசீர்வதிக்கப்படு. ஒன்று ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லை. நீ குடிசையில் இருக்கிற வீடு கட்டு, மாடி கட்டு, நீ நல்லா சந்தோஷமாக இரு. நல்லா ஒரு நாள் நல்லா சாப்பிடாம இருந்த, ஒரு நாள் நல்லா உடுத்தாமல் இருந்த, நல்லா உடுத்து. நல்லா பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து போடு. உன் கையின் கடன் வாங்காமல் என்ன ஒன்றா செய். நல்லா சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக இருக்கிற போதும், நீ உயர்ந்திருக்கிற போதும், நீ தாழ்ந்திருக்கிற போதும் எது கெட்டு போகக்கூடாதுன்னா விசுவாசம் கெட்டு போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற இயேசு உன் விசுவாசம் கெட்டு போகாமல் இருக்கத்தான் இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார். நீங்கள் வாசியுங்கள் எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் எழுதின எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 38-39 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நான் முடிக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. அவன் பேரில் என் ஆத்துமா பிரியமாய் இராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை அருமையான வசனம் சிஸ்டர் பிரதர். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வசனத்துக்கெல்லாம் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. நல்லா கேளுங்க. உங்களுக்கு புரியலன்னா பிரதர் ஒரு முறை கூட வாசிங்க, அது என்ன வசனம் அப்படின்னு கேளுங்க, தைரியமா கேளுங்க. அதையா எனக்கு வாசிக்க தெரியல, படிக்க தெரியல, அருமையான வசனம் வந்தது, ஒரு முறை கூட வாசிங்க பிரதர், கேளுங்க, இப்பயே கேளுங்க. அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை. எப்போவுமே சபையில் கேளுங்க, வசனத்தை கேளுங்க.
ஒரு முறை கூட வாசிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிக்கல. என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவேனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போகாமல் பின் வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆமே, கெட்டு போறதுக்காக பின் வாங்குறதா இல்லை, ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். விசுவாசிகளா இருக்கிறோம். ஏன் அவிசுவாசம் வருதுங்க? ஏன் அவிசுவாசம் வருது நமக்குள்ளாக? குறை வருகிற போது வருது, பலவீனங்கள் வருகிற போது வருது, நாம நினைத்ததெல்லாம் நடக்காத போது விசுவாசம் வருது. அப்படித்தானுங்க? நல்லா இருந்ததுன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுங்க. 25 வருஷம் ஆச்சு, ஒரு தலைவலி இல்லை, ஒரு பசி இல்லை, ஒரு ஒரு அவமானம் இல்லை, ஒரு நிந்தை இல்லை, எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைங்க. நான் விசுவாசிக்கும் போது குடிசையில் இருந்தேன். இப்போ 2 மாடி 3 மாடி வந்துடுச்சு. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த குறையும், தலைவலி கூட எனக்கு 25 வருஷமா வந்தது. கர்த்தர் அப்படி பார்த்துக்கிறாரு என்ன. ஆமென். இதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. ஆனால் உன் குறைவுகளிலும் உன் பலவீனங்களிலும் உன் நிந்தைகளிலும் உன் போராட்டங்களிலும் இவைகளை எல்லாம் நீ பின்வாங்காம, ஆமென், நீ பின்வாங்காம, அல்லேலூயா, நீ என்ன வாங்காம, பின்வாங்காம. நான் சொல்லுவேன், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவேன் நான் அவன் மேலே ஆத்மா என் ஆத்மா பிரியமாக இருக்காது. நாமோ கெட்டு போகிறதுக்கு பின்வாங்கலாம் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆமென். என் அருமையான பிள்ளையே, நீ கெட்டு போகாமல் இருக்கணும், உன் விசுவாசம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஒருபோதும் பின்மாற்றம் ஆகிடாது. பின்மாற்றம் ஆகிடாது. சபையில் கூடுகையில் பின்மாற்றம் ஆகிடாது. விசுவாசிக்கிற கூடுகையில் பின்மாற்றம் ஆகிடாது. தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தில் நீ பின்மாற்றம் ஆயிடாத. நான் சொல்லுவேன், சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளாதவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான், தீமையிலே விழுகிறதுக்காக இருக்கிறான், கெட்டு போவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறான். நான் சொல்லுவேன், சபை பின்மாற்றம் என்பது சபை கூடுகையை கொண்டு வராது. கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தும், விசுவாசத்தில் பின்மாற்றமா போக செய்யும். ஆனால் எவன் ஒருவன் கெட்டு போகாமல் இருக்கிறார் என்றால் எந்த சூழ்நிலையிலும் சரி, ஏற்றமோ இரக்கமோ நிந்தையோ அவமானமோ பலவீனமோ பலனோ இவைகள் எல்லாவற்றிலும் விசுவாசம் பின்வாங்காத விசுவாசம், கெட்டு போகாத விசுவாசம். நீ விசுவாசத்தில் பின்வாங்கிறதுனால கெட்டு போகிறனா இல்லாமல் நீ ஆத்துமா ஈடேற விசுவாசியாகிற. ஆமென், அல்லேலூயா. உன் விசுவாசம் கெட்டு போகக்கூடாது. 3வது காரியம்னா நான் சொல்லி முடிச்சிடறேன். கொண்டு வந்த வசனத்தை லூக்கா சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நான் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து செல்கிறேன். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி அல்லவென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஆமென். நான் அந்த கெட்டு போகாமல் இருக்கிற காரியத்தை இந்த வசனத்தில் கொண்டு வந்து இணைக்கிறோம். நான் சொல்லுவேன், நீ கெட்டு போகாமல் இருப்பதற்காக நீ பின்வாங்காமல் இரு. நீங்கள் வாசிங்க அடுத்த வசனம். ரோமர் 12:2 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக அழைக்கிறேன். ரோமர் 12:2 வாசிக்கும்படியாக. ரோமர் 12. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் நீங்க கவனிங்க. வேஷம் தெரியாத 3வது காரியம். முதலாவது காரியம் என்னது? முதலாவது காரியம் என்னங்க? இருதயம். 2வது காரியம் விசுவாசம், நாத்தடிக்காம கெட்டு போகாம பின்வாங்கலாம் இல்லாம. 3வது காரியம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புதிய வருஷத்திலே நீ கடந்து போகிறாய். பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 3வது காரியம், ஒரு 5 நிமிஷம் தான்.
மறுரூபமாகுங்க, மறுரூபமாகுங்க. என்ன மறுரூபமாகனா, வேஷம் தெரியாமல், வேஷம் தெரியாமல், வேஷம் தெரியாமல். உங்க வேஷம் கலைக்கப்படணும். ஆமென். என் வேஷம் சொல்லுங்க, என் வேஷம் கலைக்கப்படணும். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, எப்போ மறுரூபம் ஆக முடியும் அப்படின்னா, வேஷத்தோடு கூட நீங்கள் இருந்து நீங்களும் நானும் இருந்தால் மறுரூபம். வேஷத்தை கலைக்கணும். வேஷம் கலைக்கப்பட்ட இரண்டாம் நிலைக்கு வந்தால் தான் மறுரூபம் என்ற மூன்றாம் நிலைக்கு நம்ம போக முடியும். வேஷத்தை மாத்திரம் நீங்கள் தரித்து இருந்தீங்கன்னா, என்ன வேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளாகவே என்னை போல நல்லவங்க யாரும் கிடையாது, என்னை போல ஜெபிக்கிறவங்க யாரும் கிடையாது, என்னை போல உண்மையை பேசுகிறவங்க யாரும் கிடையாது, என்னை போல விசுவாசி யாரும் கிடையாது, என்னை போல யாருமே ஒரு நல்லவங்க உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லுவீங்கன்னா அது என்ன வேஷங்க? வேஷம். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேஷத்தை கலைச்சி கண்ணாடியில் பார்த்தா தான் நீங்களாக தெரிவிங்க. அது வரைக்கும் நானாக தெரிய மாட்டேன். எனக்கு யாருக்கு? எனக்கு. நீங்களும் நானும் என்ன நல்லவன், என்னை போல யாரும் இல்லை, என்னை போல ஐஸ்வர்யம் இல்லை, என்னை போல சம்பாதித்த ஆள் இல்லை, என்னை போல ஒரு அருமையான விசுவாசி யாரும் இல்லை, என்னை போல ஒருத்தவங்க அமைதியாக பேசுகிறவங்க யாரும் இல்லை, என்னை போல கொடுக்குறவங்க யாரும் இல்லை, என்னை போல செஞ்சு முடித்தவங்க யாரும் இல்லையா உலகத்தில்? நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் தான் எல்லாரையும் உலகத்தில் உங்களை கேட்டால் யார் தான் நல்லவங்க என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுங்க. என்ன கேட்டால் நான் என்னங்க சொல்லுவேன்? ஏன் தான் நல்லவன். உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்தவன் செய்யறதெல்லாம் தப்புங்க. அடுத்தவன் எதை செய்தாலும் தப்பு. அடுத்தவன் செய்யற பிரியாணி தப்பு, அடுத்தவன் வைக்கிற குழம்பு தப்பு, அடுத்தவன் நடக்கிற நட தப்பு. யார் தான் சரியா செய்யறா பிரியாணி? நான் தான். ஆமீன். யார் தான் கரெக்டா இருக்கிறா? நான் தான். என்ன போல ஒரு பர்ஃபெக்ட் ஆள் யாருமே இல்லை. இது என்ன? இது வேஷம். அல்லேலூயா. நான் உண்மையான இருதயத்தில் சொல்கிறேங்க, கர்த்தர் நீங்கள் உண்மையிலேயே சொல்கிற நீங்களாம் பாக்கியவானுங்க. வருஷத்தில் கடைசி நாளில் எதையோ பேசிட்டு போவாங்க, ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஊசி போன காரியத்தையும் குப்பையையும் கர்த்தர் வெளியே எடுத்து கொட்டுறாரு பாருங்களேன். ஆமென். அல்லேலூயா. இதுக்காக சந்தோஷப்படுங்க சிஸ்டர், சந்தோஷப்படுங்க சிஸ்டர். அப்போ நான் எப்போ உண்மையா தெரியுவேன் சொல்லுங்களேன்? இன்னைக்கு மறுரூபமாகுங்கள் மறுரூபமாகுங்கள் மறுரூபமாகன்னா ஆக முடியல. ஏன்? வேஷம் கலையில. வேஷம் கலையில. முதலாவது வேஷம் கலைச்சிட்டு வந்தாதான் அங்க இருக்கிற குறைகளெல்லாம் நமக்கு வேஷத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கிற குறையே தெரியாது. அநேகர் அல்ல, எல்லாரும் செய்யற காரியம், நீங்களும் நானும் செய்யற காரியம் வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறோம். சிஸ்டர், என்ன வேஷம்னா, என்ன போல உலகத்துல நல்லவன் யாருமே, பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன், பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவன், நான் யாரு? சூப்பர். என்ன போல நல்லவன் யாருமே இல்லை. அப்படித்தானே பேசுறோம். அப்படியா? ஏன் இங்க சண்டை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னத்தானே நான்லாம் யோசிப்பேங்க. உண்மையிலேயே நான் யோசிப்பேன், நம்ம என்ன தவறு பண்ணோம், சரி தவறு பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்று நான் சொல்கிறேன், அவ்வளோவா அவங்க என்ன பேசியும் அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்து என்னை கூப்பிடல. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு மழைக்காலம், நீங்கள் நம்புங்க, என் மனைவி கூட தெரியாது, அது மழைக்காலம், தண்ணி தேங்கி போச்சு. நான் உண்மையிலேயே சொல்லுவேன், அந்த வீட்டுக்கு யாருன்னா வருவாங்க போவாங்க, அசிங்கமாயிடும். அவங்க வீட்டில் யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் இறங்கி மம்டி கொண்டு போய், அவங்க ஞாபகம் இருக்கேன், மகளுக்கு தண்ணி இவ்வளோ இருந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, நான் ஓடி போய் அங்கே இருக்கிற கான்வாயில் வெட்டி சேரில் காலை வச்சு அதை வெட்டி
அந்த தண்ணியை வந்து நான் எடுத்து விட்டேன். கடகடன்னு கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. சண்டேயில் என்னை கூப்பிடலை, அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடலை. ஆனாலும் அந்த தண்ணியை விட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, காரில் வருவாங்க, ஜனங்க பிள்ளைகள்லாம் வருவாங்க, அந்த தண்ணியை வெட்டி விட்டா கொஞ்சம் போகுமே அப்படின்னு. அதே போல் இன்னொரு வாட்டி நான் அசிங்கமாக திட்டு வாங்கினது எது தெரியுங்களா? அசிங்கமாக பேப்பரு இதுவெல்லாம் இருக்குது, அவங்களாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் செய்கிறதில்ல, அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அங்கே இருக்கிற இடத்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் எடுத்து கொளுத்தினேன். அதனால தான் என்னை அசிங்கமாக திட்டினாங்க. ஏன்னா நான் அதை பற்றி நினைக்கல. அவங்க மருமக வந்து ப்ரெக்னன்ஸாக இருந்தாங்களாம். அந்த அந்த பிளாஸ்டிக் குப்பையை கொளுத்துற போது அந்த ப்ரெக்னன்சியை போய்ட்டு அது பாதிக்குமா? சத்தியமாக நான் நினைக்கல. அப்படி நினச்சிருந்தா நான் பண்ணியிருக்கேன். இவங்களாம் ப்ரேயர் பண்ணுறாங்களாம், ப்ரேயர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. அறிவில்லை, புத்தி இல்லை, அது சொல்ல முடியாது. அது சொல்லுவேன், நம்மளை மாத்திரமே நீங்கள் நல்லவனா நினச்சி வேஷத்தை தரித்து அந்த வேஷம் கலக்கப்படலைன்னா உங்கள் உண்மையான ரூபம் தெரியாது. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், உங்கள் மருமக ரொம்ப மோசமாக இருக்கிறாங்களா, நீங்கள் சொல்லுங்கள், நீ தான் கெட்டவங்க. ஆமேன். ஆண்டவரோட புள்ள யார்? நீ தான் தப்பாக நடந்த, நீ தான் தப்பாக நடந்த. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நல்லா குழைச்சிட்டு ஒரு மாடு வாலில் நல்லா சேர குழைச்சிட்டு போகுது, நீ வெள்ளை சட்டை போட்டுன்னு சர்ச்சுக்கு வர, மாடு நல்லா வாழை தூக்கி போட்டு டப்பால்னு உன் சட்டையில் அடிக்குது. யார் மேலே தப்பு? யார் மேலே தப்பு? மாடு வாலில் சேரு இருக்குது, நீ பார்த்த, அது நிச்சயமாக வாழை ஆட்டுன்றது உனக்கு தெரியும். அப்போ நீ ஏன் போன? இந்த மாடு இதை வந்து மாடு வந்து யார்? இது மாடு வெள்ளை சட்டையெல்லாம் நாசியாக்குச்சு. யாரு? ஒத்த வேஷம் கலைக்கப்படணும். நீ போனது தப்பு, சேரு அடிச்சது உன் தப்பு. மாடுக்கு என்ன தெரியும்? உன் தப்பு நீ உணரணும், உன் தப்பு நீ உணரணும். நான் என்ன சொல்லுவோமா, பிரதர் ஏன் பிரதர் உங்கள் சட்டை வெள்ளைய ஏன் இப்படி அழுக்கா இருக்குது? அங்கே மாடு ஒன்று அடிச்சிச்சு, சனியை முடிச்சுது. என்னைக்காவது சொல்லுவோமா, இல்லை பிரதர் மாடு பக்கத்தில் நான் போயிட்டேன், சரி மாடு பக்கத்தில் போயிட்டேன் நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேண்ணா? சொல்லவே மாட்டோம். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. என் மேலே தான் தப்புப்பா, என் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு நான் தான் காரணம். சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்கள் சிஸ்டர், நல்லா இருப்பீங்க. தைரியமாக சொல்லு, எங்கள் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு நான் தான் காரணம். இன்றைக்கி ஒரு பெரிய சண்டை எனக்கும் என் மருமகளுக்கும், பிரச்சனைக்கு நான் தான் காரணம், அவள் இல்லை, நான் தான் காரணம். அவள் சின்ன பொண்ணு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறா, ஏதோ பண்ணிட்டு போகிறா. நான் கொஞ்சம் புத்தியாக இருக்கணும்ப்பா. அது சேர் அடிக்கிற மாடு தான், மாட்டு வாழு தான் உன் மருமக. அப்போ யார் தான் ஒழுங்காக இருக்கணும்? வெள்ளை சட்டில் ஆள் இல்லை, யார் தான் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்? நீ புத்தி விழாத ஆச்சு, நீ தானே ஒழுங்காக இருக்கணும், இல்லைங்களா? அப்போ நம்ம வேஷம் தெரியணும். நான் நல்லவன், நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. நான் முடிக்கிற பிரதர் சிஸ்டர், நான் சொல்லுவேன், மறுரூபம் ஆகணும். நம்ம ஏன் மறுரூபம் நம்மளால் ஆக முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வேஷமே எனக்கு தெரியல சிஸ்டர், நான் யாருன்னே எனக்கு தெரியல. நான் ஒரு வேஷத்தை போட்டுன்னு கொண்டு உட்காந்து இருக்கிறேன். என்ன வேஷம்னா, என்ன போல் பரிசுத்தவான் யாரும் இல்லை, என்ன போல் கொடுக்குறவங்க யாரும் இல்லை, என்ன போல் ஜெபிக்கிறவங்க யாரும் இல்லை, என்ன போல் நல்லவங்க யாரும் இல்லைப்பா. என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அயோக்கிய பயலுக. ஆமேன். நான் மாத்திரம்தான் நல்லவன், பியூர். இந்த வேஷம் கலைக்கப்பட்ட உடனே தான் என்ன தெரியும்? உண்மையான சூழ்நிலை தெரியும், உண்மையான அழகு தெரியும், உண்மையான அசடு தெரியும், உண்மையான சுபாவம் தெரியும். அப்போ அந்த சுபாவத்தை வச்சு பார்க்குற போது நான் எவ்வளோ மோசமானவனாக இருக்கிறேன், நான் எவ்வளோ கோபக்காரியாக இருக்கிறேன், நான் எவ்வளோ சண்டைக்காரியாக இருக்கிறேன், எவ்வளவோ வார்த்தை வருது, என் இருதயத்தை கடினப்படுத்துகிறேன்னு, என் விசுவாசம்லாம் கெட்டு போகுது. நான் இன்னைக்கு என் சுபாவத்தை நான் பார்த்துட்டேன், எவ்வளோ மோசமாக. என்னைக்காவது பக்கத்து விட்டு அக்காவை பற்றி பேசுகிறீங்க, பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் பைக்கில் போனால் மணிக்கணக்கில் உட்காந்து பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளாக நீங்கள் உங்களை பற்றி என்னைக்காவது பேசுகிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் இந்த வருஷத்தின் கடைசியில் எஸ்தேர், ஆமேன், அன்னாள், லில்லி அப்படின்னு ஒரு இடத்துல உட்காருங்க. நானும் உட்கார்றேன். என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு ஆண்டவரே? உங்களையே நீங்கள் கேட்டிங்கன்னா, அண்ணாலே உன்னை போல ஒரு நல்லவங்க யாருன்னு சொல்லுவாரா? நீங்கள் சொல்லுவீங்க. லில்லி சிஸ்டர் கேட்டா, என்னை போல ஒரு உத்தமி யாருமே இல்லையே. எஸ்தர்மா கேட்டா,
நான் தான் என் மருமக போல ஒரு மோசமானவங்க இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. நிச்சயம் மகனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மகன் தங்கமானவன், மருமக மோசமானவன் அப்படின்னு அவங்களே அவங்க நிதானிச்சா அவங்க, ஆண்டவரே நான் யார், எனக்குள்ளாக நான் கேட்கிறேன் ஆண்டவரே, மறுபடியும் நீங்களே ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார். அப்பா உன்னை போல தம்பி, உன்னை போல யாருமே இல்லை, வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட் போட்டு என்னம்மா நீ ஆராதிக்கிற, எப்படிலாம் நீ நடத்துகிற, உன்னை போல நல்லவ யாருமே, உனக்கு பரலோகம் காத்திருக்குது. என்ன நானே கேட்டால் நான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவரை கேளுங்களேன். ஆண்டவர் இயேசப்பாவை கொண்டு வாங்க, அவர் பரிசுத்தத்தை கொண்டு வாங்க, அவர் வார்த்தையை கொண்டு வாங்க, அவர் அமைதியை கொண்டு வாங்க. யாருக்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்பிடணும் கேட்டால் உங்கள் அம்மாவை கூட ஒப்பிடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அவ்வளோ போலவா நான் இருக்கிறேன், நீ நல்லவனா இருப்பா. ஆமே. என் கூட வேலை செய்கிறான், அவன் ஒரு மோசக்காரன், நான் நல்லவன். உலகத்தில் இருக்கிறவன் கூடலாம் நீ ஒப்பிட்டுனா நீ யாரா இருப்பா? உன்னை போல நல்லவங்க யாருமே இல்லை. நீ யார் இடத்துல ஒப்பிடணும் அப்படின்னா, ஏசப்பா உங்களோட கூட நான் ஒப்பிடுறேன். நீங்கள் பேசின வார்த்தைன்னா, உங்களுடைய தாழ்மை என்ன, உங்களுடைய ஒப்பு கொடுக்குற தன்மை என்ன, உங்கள் அமைதி என்ன, உங்கள் சுபாவம் என்ன, உங்ககிட்ட நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காரி உங்கள் முகத்திலேயே துப்பக்கூடுமானால் எச்சையே இருக்காது. என் முகத்தில் நானே என் சுபாவத்தை துப்புவானால் அந்த கண்ணாடி முழுவதும் நிரம்பிடும். ஆமீன். அவ்வளோ மோசமான வேஷத்தை நம்ம தரிச்சிருக்கிறோம். குள்ள நரி. ஆமீன். நான் யாரு? வரமாட்டேன் பார்த்தீங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, நான் யாரு? குள்ள நரி. என்ன போல வேஷமா போட்டுட்டு இருக்கிற ஆளு யாருமே இல்லை. இப்போ நீங்க சொல்லுங்க, என் மருமக நல்லவ. சொல்லுங்க, என் மருமக நான் தான் கெட்டவன். ஆமே. என் மருமக நல்லவ, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. ஆமே. நான் தான் கெட்டவன், அவங்கள நடத்த எனக்கு தெரியல. சொல்லுவேன், வேஷத்தை கலைங்க பிரதர் சிஸ்டர். இந்த வருஷத்து நாளில் வேஷத்தை கலைச்சிங்கன்னா, நீ கருப்பா செவப்பா பியூட்டி பார்லர் கலைஞ்சுதுன்னு வச்சுங்க, அந்த மணமகள், நான் முடிச்சிருந்தேன், மணமகளுடைய அந்த ரிசப்ஷனுடைய வேஷம் எப்போ கலையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது நாள் 3ஆம் நாளில் கலைஞ்சு போயிடும். அநேகர், நான் உண்மையை சொல்கிறேங்க, அநேகர் கல்யாணத்துக்கு போய் பார்த்துட்டு, மாமா யாருன்னா ஒரு சொந்தக்காரன், நெருங்கிய சொந்தக்காரன் வீட்டுக்கு போவானா போக மாட்டானா, காப்பி குடிக்கிறதுக்காவது போயிடுவான். எங்க உங்க பொண்டாட்டியை காணோம், தோ நிக்குதே தெரியல, தோ இப்ப போச்சே தெரியல, தண்ணி எடுத்துன்னு போச்சு, அதுவா ஏன் அப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த பைக்கில் போக சொல்ல, ஏண்டி அதுவா, அது அடையாளமே தெரியல, அப்படி மாறி போயிருக்குது. ஆமாங்க, இப்பெல்லாம் அப்படிதாங்க, 10,000 ரூபா கொடுத்தா போதுங்க, ஒரே பெயிண்ட் வச்சு அனுப்புவாங்க, வேஷம்தான். ஆனால் அந்த வேஷம் களையிற போது தான் அந்த உண்மையான முகம் தெரியும். அந்த முகம் தெரிகிற போது தான் என்கிட்ட இருக்கிற குறை என்ன, நான் என்ன திருத்தணும், எதை நான் சரிப்படணும், மைதா மாவு போடலாமா, தயிர் போடலாமா, நெய் தடவலாமா, இங்கே கருப்பாக எனக்கு ஒரு புள்ளி இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணலாமா, கண்ணோரத்தில் கருப்பாக வளையம் இருக்குது, இந்த வயசுலையே நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எதனா போடலாமா அப்படின்ற எண்ணம் வரும். நீ அவங்க கொடுக்குற அந்த மேக்கப்பில் வேஷம் தரித்திருந்தனா உன் குறை உனக்கு தெரியாது. ஆமே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் சொல்லுவேன், இந்த வருஷத்தின் முடிவிலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த, ஆண்டவரே நான் எதில் சீர்படணும், நான் எதில் ஸ்திரப்படணும், கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே, என்னை மாற்றிக்கொள்கிற அப்படின்னு போங்க பிரதர். அப்படியே போயிடாதீங்க. வழியில் பாதையில் வருகிற போது சாணியை காலில் மிரிச்சா நம்ம கழுவிட்டு வருமா, கழுவாமல் போவோமா? இந்த புதிய வருஷத்தில் உங்கள் காலெல்லாம் கழுவிட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை கழுவிட்டு போவோம், நம்மளாம் சுத்தமாக போவோம். ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறை இருக்காது சிஸ்டர், கெட்டு போக மாட்டீங்க, நல்லா இருப்போம், சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மகளே நீ நல்லவ, மகனே நீ நல்லவன், நான் தான் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன்,
2 நாள்ல சமாதானம் தாபரங்களிலாலே நீ வசிப்பார். புதிய வருஷத்தில் ஆண்டவர் சித்தமானால் சமாதானத்தை குறித்து நம்மோடு கூட அவர் பேசுவாராக. கடைசியாக ஒரே ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7-8 வாசிங்க. கடகன்னு வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியன் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7-8. ஆகையால் வாசிங்க. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியினாலே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, நல்ல கவனிங்களேன், துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவும் உண்மை அல்லேலூயா, துப்புரவும் உண்மை, வேஷம் தரிக்காம உண்மை அல்லேலூயா, உண்மையா போங்க. நீங்களா போங்க சிஸ்டர், வேஷம்லாம் வேண்டாம், நீங்களா இருங்க. நாம இருந்தா ஆண்டவர் நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென் அல்லேலூயா. குறை தெரிஞ்சாதானே நிறைவாக்குவார். ஆமென் அல்லேலூயா. எப்போ நம்முடைய குறைவுகளை நம்ம உணர்றோமோ அப்போதான் சுகம் வரும் சிஸ்டர். நான் சொல்லுவேன், சில மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க, எப்போ நமக்கு வலி தெரியுதோ அப்போ தானே நம்ம மருத்துவர்கிட்ட போய் டாக்டர் இங்கே வலிக்குதுன்னு சொல்லுவோம். டாக்டர் சொல்லுவார், இது 3 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னுடைய வயிற்றில் அது இருந்தது அப்படின்னு. நான் சொல்லுவேன், எப்போ நம்ம போய் அதை மருத்துவம் எடுக்கிறோம்? வலி தெரிந்த பிறகு. நான் சொல்லுவேன், நம்மை பற்றி எப்போ அறிவோமோ அப்போ தான் அங்கே சுகம் கிடைக்கும். சிஸ்டர் பிரதர், நல்லா அறிங்க. யார் எப்படி இருந்தாலும் எப்போதும் நம்மளே நம்ம குறைவாக நினைப்போம். நாம் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். துப்புரவும் உண்மையாக இருப்போம். யாரிடத்திலும் பொய்யா நம்ம இருக்க வேண்டாம். இந்த வருஷத்தில் யாரிடத்திலும் பொய்யான வேஷம் நமக்கு வேண்டாம். உண்மையாக நம்ம இருப்போம். உண்மையான அன்பில் இருப்போம். உண்மையான ஜபத்தில் இருப்போம். உண்மையான மன்னிப்பில் இருப்போம். நாம் மன்னிக்கிற தன்மை உள்ளவர்களாக நாம் மாறுவோம். எபேசியர் 4:21-24 வாசிக்கும்படியாக வாசித்து நாம் கண்களை மூடி நாம் கடந்து செல்வோம். எபேசியர் 4:21-24 வசனம் வரைக்கும். சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே போதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீ களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதாக ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு. ஆமேன் அல்லேலூயா ஆமேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சு நீங்கள் பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வார்த்தை வருகிற போது இப்போ எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்தினார் இல்லைங்களா? நம்மளை குற்றப்படுத்தினார், எல்லாரும் குற்றப்படுத்தினார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் குற்றப்படுத்தினார். இந்த வசனத்துக்கு ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு வசனம் நம்ம கேட்டோம், அப்படி இல்லாமல் வசனத்துக்கு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஆமென் அல்லேலூயா. இந்த வருஷத்தின கடைசி ஆராதனையில் வசனத்துக்கு இருதயத்தை, வசனம் குழந்தை போல ஏற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்கள் பிரதர் அந்த வசனத்தை சொன்னீங்களே அதை எனக்கு சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள் பிரதர், மறுபடியும் அது எப்படி, நான் எப்படி அதில் மறுரூபம் ஆகணும், எப்படி நாங்கள் மறுரூபம் ஆகணும் சொல்லுங்கள் பிரதர். சிஸ்டர், ஒருத்தர் அதை பற்றி பேசுங்க. 2வது, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. எந்த சூழ்நிலை விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஒரு நாள் குறைவோ ஒரு நாள் நிறைவோ எந்த நேரிலும் எது கெட்டு போகும்? நம்ம உடம்பு ஒரு வேளை கெட்டு போகலாம், நம்ம கையின் பிரயாசங்கள் குறைவாகி கெட்டு போகலாம், சூழ்நிலைகள் உறவுகள் சூழ்நிலை கெட்டு போகலாம். ஆனால் விசுவாசம் மாத்திரம் கெட்டு போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஆமேன் அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் கெட்டு போகவே திரும்ப தரும். ஆமேன். உன் கெட்டு போகாத விசுவாசத்தை நீ இழந்ததெல்லாம் திரும்ப தரும். யோபு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இழந்தார்.
ஆனால் விசுவாசம் மட்டும் கெட்டு போகலை, ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டார். ஆமீன், அல்லேலுயா. மகளே மகனே, நீ கெட்டு போகாமல் விசுவாசத்தை காட்டுக்கொண்டா நீ வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை, உன் குடும்பம் கெட்டு போவதில்லை, உன் பிள்ளைகள் கெட்டு போவதில்லை. ஆமேன் ஆமேன். நீ கெட்டு போகுது, வேலை ஸ்தலம் கெட்டு போவதில்லை, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. ஆமேன். மூன்றாவது காரியம், நானு தெரியணும் சிஸ்டர். நான் எனக்குள்ளேயே ஒரு வேஷம் போட்டுட்டு நான் நல்லவங்க, என்ன அவளால தான் பிரச்சனை, அவங்களால தான் பிரச்சனை, இவங்களால தான் பிரச்சனை, அப்படி இல்லாமல் பிரச்சனை காரணம் நான் தான். கூர்ந்து கவனிங்க, என்ன பிரச்சனை, ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை? அது மாடு, சேத்துல விழுந்த மாடு. உன் கூட மன்னிக்கணும், நீ கட்டின புருஷன் சேத்துல விழுந்த மாடா இருக்கலாம், உனக்கு வந்த மருமக சேத்துல விழுந்த மாடா இருக்கலாம், உன் பிள்ளைகள் சேத்துல விழுந்த மாடா இருக்கலாம். நீ ஆண்டவரோட புள்ள. நீ நினைக்காத, நீ நான் நல்ல வாங்கணும், நான் என்னத்தில் சீர்படணும், என் பிள்ளைகளுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள என்ன சீர்படணும், என் மருமக்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள என்ன சீர்படணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன சீர்படணும் அப்படின்னு நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து, ஆண்டவரே நான் எவ்வளோ தப்பாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் வேஷத்தை கலைத்து உண்மையான இடத்துக்கு போவீங்க, உண்மையான முகத்துக்கு போவீங்க. அப்போது உங்கள் முகத்தில் இருக்கிற கருப்புள்ளி, அந்த புள்ளி, இந்த புள்ளி, அதை புள்ளி எல்லாம் காட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுரூபம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வேஷம் தெரியாமல், வேஷம் எடுத்து போடாமல் மறுரூபமாக முடியாது. கண்களை மூடுவோமா நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு நிமிஷம் கூட? அப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் முழங்கால் படியிடுங்க, பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ண போகிறீங்க. என்னென்ன கேட்டிங்களோ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர், பிரதர், உண்மையாக உங்கள் இருதயம் கடினப்பட வேண்டாம். ஜெபத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் எதை கேட்டீங்க? ஆண்டவரே, நான் மறுபடியும் சொல்கிறேன், என் இருதயம் கடினப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எவ்வளோ வசனம் கேட்குறோம் ஆண்டவரே, எவ்வளோ வசனம், பிரார்த்தனையை குறித்து வசனம், ஜபத்தை குறித்து வசனம், ஆராதனை குறித்து வசனம், ஜப வேத வாசிப்பை குறித்து வசனம், சமாதானமாக இருப்பதற்கான வசனம், எவ்வளவோ வசனம், சபை கூடுதலை பற்றி வசனம், எவ்வளவோ வசனத்தை கேட்குறோம். ஆனால் இந்த காதில் கேட்டு அந்த காதில் வாங்கி இருதயம் கடினப்பட்டு போச்சு ஆண்டவரே. வேற ஏதோ ஃபுல்லாக இருக்குது ஆண்டவரே, உங்கள் வார்த்தை போகாதபடிக்கு தயவுசெய்து அந்த கால் கழுவுகிற பாத்திரத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் போகட்டும் ஆண்டவரே. என்னை நிரப்பும்படியா என் இருதயம் லகுவாக மாற்ற ஆண்டவரே. கேளுங்க, என் இருதயம் ஆண்டவரே சபையில் சொல்லப்படுகிற வசனத்துக்கு நான் கை கொள்ளணும் ஐயா, கை கொள்ளணும் ஆண்டவர். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசம் மாத்திரம் கெட்டு போகக்கூடாது. என் மாமிசம் கெட்டு போகலாம், என் பார்வை கெட்டு போகலாம், என் பணம் கெட்டு போகலாம், என் வருமானம் குறைவாக போகலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்த ஆண்டவரே, இப்போ கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு இடத்துல நல்ல ஆஃபீஸில் வேலை செஞ்சேன், இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. ஃபஸ்ட்லாம் என் புள்ள நல்லா சம்பாரித்து கொடுத்தான், இப்போ என் மகன் சம்பாரித்து கொடுக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மகளே, நான் ஃபஸ்ட்டு நல்லா பலனாக இருந்தேன், 2 மாடி 3 மாடி என் முழங்காலில் நான் ஏறிடுவேன், இப்போ என் முழங்கால்லாம் வலிக்குது, எனக்கு தூக்கமே வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மகளே, மகனே, நீ பின்வாங்கி போகாத விசுவாசத்தில். அந்த சூழ்நிலையில் நீ விசுவாசிப்பையானால் நீ இழந்ததையெல்லாம் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதா விசுவாசி. ஆமேன். நீ மறுபடி இழந்ததை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசி. ஆபிரகாம் விசுவாசித்தான் பெற்றுக்கொண்டான், யோபு விசுவாசித்தான் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உன் விசுவாசம் இருக்கட்டும். புதிய வருஷத்துக்குள்ளாக கடந்து போகிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்ப்பா. உன்னை பற்றி உனக்கு தெரியணும். இந்த கால வேலையில், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் தப்பாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தப்பாக இருக்கிற ஆண்டவரே, நான் தவறாக இருக்கிற ஆண்டவரே,
நான் வேஷம் தரிக்கிறேன், எவ்வளோ நல்லவனு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை குறைவுப்பா, எத்தனை குறைவு, எத்தனை வாயின் வார்த்தையில் நான் மீறுறேன்ப்பா. எத்தனை என் உள்ளத்துக்கு தான் தெரியும், எனக்கும் உமக்கும் என் உள்ளத்துக்கு மாத்திரம்தான் தெரியும் நான் எவ்வளவு தவறானவன் என்று தப்பா. தயவு செய்து நான் வேஷம் தரிக்கிறேன் என்பதை எனக்கு காட்டி கொடுங்கப்பா. உங்கள் சுபாவத்திலிருந்து எங்களை காட்டி கொடுங்க. மற்றவங்க சுபாவத்திலிருந்து அல்ல, அவங்க மோசமானவங்க, இவங்க மோசமாக. ஆண்டவர், உங்கள் சுபாவத்திலிருந்து என்னை காட்டி கொடுங்க ஐயா. நீங்கள் எவ்வளோ நல்லவர், நீர் எவ்வளோ வல்லவர், நீர் எவ்வளோ தாழ்மையானவர், நீர் எவ்வளோ பரிசுத்தர், நீ எவ்வளோ வார்த்தையில் வல்லவர், எவ்வளோ அருமையாக பேசினீர் ஆண்டவர், எவ்வளோ பொறுமையாக இருந்தீர். எவ்வளோ பேர் எத்தனையோ முறை ஆண்டவரே, பேதுரு உமக்கு ஊழியக்காரர் எல்லாத்துக்கே தகுதி இல்லாதவர் ஆண்டவரே மறுதளித்தார். அவரை கூப்பிட்டுப்பா, உன் மேலே என் சபையை கட்டுவோன்னு அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவரை? மன்னித்து ஏற்றுக்கொண்டீங்களே. என் வேஷத்தை, பழைய வேஷத்தை நான் தெரியாமல் என் வேஷத்தை கலைத்து உண்மையானவன் நான் என்று என்னை காட்டி கொடுத்து மறுரூபமாக்க எனக்கு கிருபத்தாங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி, அப்பா, கடந்த நாட்களில் எவ்வளோ குறைவுகள் எங்களுக்கு இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், சபை கூடுகள் இல்லாத நாட்கள் இருக்கலாம் ஆண்டவரே. வலிகள், வேதனைகள், மாத்திரை மருந்துகள், ஆப்ரேஷன்கள், அவமானங்கள், நிந்தைகளே எனக்கு இந்த வருஷம் முழுவதும் நான் கடந்து வந்திருக்கலாம். வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் நான் பின்வாங்கி போகாமல் ஆண்டவரே, கெட்டு போகாமல் நான் விசுவாசத்தில் இந்த புதிய வருஷத்தை நான் காண போகிறேன். இந்த புதியாக நான் காணப்போகிறேன். புதிய துருத்திலே வைக்கப்பட்ட புதிய திராட்சரசமாக நான் மாறப்போகிறேன் ஆண்டவரே. என் சுபாவம் மாறப்போகிறது. இவகிட்ட நான் பேசவே மாட்டேன் என்று நினைத்திருந்தேன். நான் அவர்களிடத்தில் பேசி அன்பாக இருக்க போகிறேன். என் அக்கம் பக்கத்தில் சமாதானம் இல்லை, நான் நினச்சேன் அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு. அவங்க மாடு ஆண்டவரை, அவங்க வாளில் சேறு வச்சிருக்கிற மாடு ஆண்டவரை. நான் பரிசுத்தமாய் வெள்ளையும் செல்லையுமா போகிற ஆள். நான் தான் எப்படி அவர்களை அணுகி எப்படி ஒரு மாடு இடத்துல எப்படி நடக்கணுமோ நடந்து அது இடத்துல நான் சமாதானமாக இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரே, என் சுபாவத்தை மாற்றுங்க ஐயா. ஏதோ கிறிஸ்துவில் வந்தோம், ஏதோ ஞானஸ்தானம் பெற்றோம், ஏதோ திருவிருந்தில் கலந்துக்கிறோம் என்று அல்லாமல் என்னை மறுரூபமாக்குங்க. என் குடும்பத்தை மறுரூபமாக்குங்க. என் வாழ்க்கையை மறுரூபமாக்குங்க. என் பிள்ளைகளை மறுரூபமாக்குங்க. என் பேர பிள்ளைகள் மேலே உமது அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் செய்கிற தவறுகளெல்லாம் மன்னித்து, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. என்னை மறுரூபமாக்குங்க. பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நோயில்லாத வாழ்க்கையாக ஒரு 25வது வருஷம் கடந்து செல்லட்டும். கையின் பிரயாசம், மாத்திரை மருந்து, வட்டி ஆண்டவரே இவைகள் இல்லாமல் இருக்கட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு 2025ஆம் வருஷத்தில் நல்ல திருமணத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. திருமணம் ஆகி பிள்ளை இல்லாத தா என்று ஏங்குகிற கர்ப்பத்துக்கு ஆண்டவரே நல்ல பிள்ளைகள் மடியில் வந்து விழட்டும். கடன் சுமை மாறட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. உறவுகள் சீர் பொருந்தட்டும் ஆண்டவரே, உறவுகள் சீர் பொருந்தட்டும். மாமியாருக்குள்ள உறவு, மருமகனுக்குள்ளாக கணவன் மனைவி உறவுகள் சீர் பொருந்தட்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவுகள் சீர் பொருந்தட்டும். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவுகள் சீர் பொருந்தட்டும். மன்னித்து மறக்கிற இருதயத்தை தாரும், மறுரூபமாக்கும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நசீரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் மன்னிப்பும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஆண்டவரே பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றும். பரிசுத்த ஆவியானவரே
இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் எங்களை இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, ஆண்டவரே எங்கள் விசுவாசம் கெட்டுப்போகாதபடி, எங்கள் வேஷம் ஆண்டவரை கலைக்கப்படும்படியாக உம்முடைய பலத்தை நாங்கள் நாடுகிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நல்ல நாட்களை காண செய்வாராக. ஆமேன்.